சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. உருவாகிறது அதிமுக ப்ளஸ் திமுக கூட்டணி ஆட்சி, விஜய்க்கு பெரிய ஷாக். தமிழகத்தில் மெஜாரிட்டியை நிரூபிக்க விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் திணறி வருது. இந்நிலையில் தான் தேர்தலுக்கு பிந்தைய பல்வேறு வாய்ப்புகள் பற்றி திமுக ஆராய்ந்து வருது. அந்த வகையில் அதிமுக தலைமையில் ஆட்சி அமைப்பது பற்றி முதல்வர் ஸ்டாலின் இன்று 2 கம்யூனிஸ்ட் மற்றும் விசிகாவோட விவாதத்திற்குள்ளாக வெளியாகியிருக்கிறதா தகவல்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் சட்டசபை தேர்தலில் 108 தொகுதிகளில் தனிபெரும் கட்சியாக வந்திருந்தாலும் கூட மெஜாரிட்டி பெறவில்லை. மெஜாரிட்டிக்கு 118 எம்எல்ஏக்கள் வேண்டும். ஆனால் தாவேகா மெஜாரிட்டி இல்லாததால் ஆட்சி அமைக்க திணறி வருது. இதனால் விஜய் முதல்வராவதில் இழுபறி நீடித்து கொண்டே வருது. இந்நிலையில் தான் மாலையில் விஜய் மெஜாரிட்டியை நிரூபிக்காவிட்டால் அதிமுகவும் திமுகவும் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்க உரிமை கோர உள்ளதா தகவல்கள் வெளியாது. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதற்கிடையே தான் திமுக தலைவர் ஸ்டாலின் தாவேகாவின் ஆட்சி அமைக்கட்டும், 6 மாதங்கள் வரை எந்த இடையூறும் வழங்க மாட்டோம் என்று கூறியிருந்தார். இதனால தாவேகாவினர் நிம்மதி அடைஞ்சாங்க. ஆனால் தற்போது புதிய தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. அதாவது தமிழகத்தில் திமுக அதிமுக கூட்டணிக்கான சாத்தியக்கூறுகள் உருவாகி வருவது பெரும் யூகம் இல்லை. அதனை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான அரசியல் ஆலோசனைகளும் திரைமறைவு பேச்சுவார்த்தைகளும் தொடர்ந்து நடைபெற்று வரும் தகவல் வெளியாயிருக்கு. அதாவது இன்று சென்னையில் முதல்வர் ஸ்டாலினை திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்தித்து பேசினாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன், விசிக தலைவர் தொல் திருமாவளவன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் உள்ளிட்டவர்கள் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து பேசினாங்க. இந்த கட்சிகள் திமுக கூட்டணியில் போட்டியிட்டு தலா 2 எம்எல்ஏக்கள் என்று மொத்தம் 6 எம்எல்ஏக்களை வச்சிருக்காங்க. இந்நிலையில் தான் பல்வேறு முக்கிய விஷயங்கள் பற்றி விவாதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக தமிழகத்தில் தேர்தலுக்கு பிந்தைய நிலவரங்கள் நிலையாற்ற உள்ளது பற்றியும், இது தொடரும் பட்சத்தில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் பற்றியும் ஸ்டாலின் விவாதித்தார். திமுகவை பொறுத்தவரை விஜய் மெஜாரிட்டியோட ஆட்சியை பிடித்து விட்டால் இடையூறு செய்யக்கூடாது என்ற முடிவில் ஸ்டாலின் இருக்கிறார். அதே வேளையில் மெஜாரிட்டி நிரூபிப்பதில் சிக்கல் வந்தால் அடுத்த கட்ட நடவடிக்கையை தொடங்க வேண்டும் என்பதில் ஸ்டாலின் உறுதியாக இருக்கார். அதன்படி அதிமுக தலைமையிலான கூட்டணி அரசு அமைப்பது பற்றியும் ஸ்டாலின் விவாதித்திருக்காராம். இந்த விவாதம் நடந்தாலும் கூட அதில் இறுதி முடிவு எட்டப்படவில்லை என்ற தகவல் கிடைச்சிருக்கு. இது தொடர்பாக அதிமுக திமுகவினர் பொதுவெளியில் அப்படியான எந்த திட்டமும் இல்லை என்று மறுத்து வந்தாலும் கூட திரைமறைவில் தமிழக அரசியல் சூழல் கருதி இரு கட்சிகளும் கூட்டணியாக இணைந்து ஆட்சியை பிடிப்பதற்கான முயற்சியை முழுமையாக கைவிடவில்லை. அதற்கான சாத்தியக்கூறுகள் பற்றி விவாதித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. இது தற்போது விஜய் தலைமையிலான தாவேகாவினரை அதிர்ச்சியில் உரைய வச்சிருக்கு. இனி விஜய் என்ன செய்ய போகிறார் என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.